இங்க இருக்கிற 9 மலையும் நார்தர் பாத்தீங்கன்னா சுற்றி வளம் வருவாராம். இது நார்தருக்கான மலைங்கிறதுனாலதான் இது நார்த்தா மலை அப்படின்னு பெயர் வச்சுக்கிறாங்க. இதுகிட்ட ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற அந்த காய் பாருங்க, நாரதர் கையில வச்சிருப்பாரு இல்லையா, அது போலவே இருக்கு. இது உண்மையா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க. யதார்த்தமா அதை பிச்சோட பாத்தீங்கன்னா இதனுடைய இணைப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதுவாவே இயற்கையா இருக்கு. நீங்க பாக்குற அந்த சுனை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு 20 அடிக்கு கீழே ஜலகண்டேஸ்வரர் மிகப்பெரிய ஒரு சதுர ஆவுடை கொண்ட ஒரு சிவலிங்கம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்காரு. அதனுடைய புகைப்படம் இதுதான். வருடத்துக்கு ஒரு முறைதான் வெளியே வருவாரு. இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சிவன் வெளியே வருவாரு. அது வெளியே வருவதற்கு காரணம், நான் ஒரு 7 வயதிலே இங்கே ஒரு வழிமார்க்கமா நான் வந்தேன். இரவு 12 மணிக்கு. அப்ப நாரதர் முனிவர் இந்த கையை அப்படி தட்டி தண்ணி அப்படி ஒதுக்கினார். இந்த தண்ணியை ஒதுக்கும் போது வழி விடுகிறது தண்ணி. அழகாக இறங்கி பூஜை செய்தார். ஒரு 5 நிமிடம் மேலே ஏறி அந்த தண்ணியை சமநிலைப்படுத்தினார். சமமாக